அடுத்தது இம்பேக்ட் ஆன் யூ. இது எந்த மாதிரியான இம்பேக்டை நமக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயங்கிறது எம்பத்தி ஓவர்லோடு. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, நாம் வந்து சரியாக பண்ணலை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்ஃப் பிளேமிங்கே அதை தான், செல்ஃப் கில்ட் நமக்குள்ளே இருக்கிறது அதான். அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், இன்னும் எம்பத்தி வந்து அதிகப்படுத்தி அது மூலமாக நாம் எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிப்போம். அவங்களுக்கு இது செய்யலாமா, அதை செய்யலாமா, என்ன செஞ்சால் சரியாகும், இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், போய் நேரடியாக காலில் வந்துடலாமா, நான் செஞ்சது பூரா தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துடலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எமோஷனல் ட்ராமாக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு கடைசியாக போய் அதிகமான எம்பத்தியை கொடுத்து எமோஷனல் ஓரியன்டாக எக்ஸாஸ்டடாக நம்ம மாறுவோம். நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் ப்ரெசென்ட் பண்ணுற நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் ஜூம் மீட்டில் தமிழ்லேயே நடக்க போது உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க.